அஸ்ஸலாமு அலைக்கும். 2 கிலோ கனவா அவிச்சு அந்த தண்ணியிலே வச்சு சின்ன சின்னதாக கை வச்சு நம்ம இந்த மாதிரி பின்னி எடுத்துக்கிடணும். அந்த தண்ணி அப்படியே கொட்டிடக்கூடாது. கனவா மீன் எல்லாத்தையும் பொடி பொடி பொடியாக இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணி அப்படி வச்சுருந்தா தான் நம்ம அதில் ரொம்ப தேவைப்படும். அதனால் கீழே கொட்டிடக்கூடாது. அதுதான் மெயினாட்டு. இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் 200 மில்லி தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குது. அதில் ஒரு கைப்பிடி நிறைய நம்ம கறிவேப்பிலை போட்டுட்டு பூடு, இஞ்சி, ஒரு 2 டீஸ்பூன் மிளகு, இதை மிக்சியில் போட்டு நல்லா இடித்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடணும். அந்த ஆயிலே போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விடணும். ஒரு கிளிப் எடுத்து வச்சு நல்லா வதக்கி விடணும். அப்போ நல்ல ஒரு மணம் வரும். கப 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 கபான்னு ஒரு மணம் வரும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம கனவா நுள்ளி வச்சுருக்கோம்ல, அதை அதில் தட்டிடணும். தட்டி நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு நம்ம தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம இதை வற்ற வச்சு எடுக்கணும். அந்த தண்ணியை கொட்டக்கூடாது. அந்த தண்ணி விடும்போது தான் இந்த கனவா மீன், இறால் மீன் எல்லாமே டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. அந்த டேஸ்ட்டு இந்த தண்ணி வற்றி வரும்போது தான் சூப்பராகவே இருக்கும். இப்போ இந்த கேஸ் டபுள் எல்லாம் நம்ம கனவா மீன், இறால் மீன் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்காக திருப்பியும் அங்கேருந்து நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம். கேஸ் டபுள்லாம் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு, அப்போ ஒரு 2 பூடை கூட சதைச்சி நாங்கள் அதில் போட்டுட்டோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியை விடுறதுக்கு முன்னே நான் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சைடு வர்றதுக்கு முன்னே தண்ணி எங்கே விட்டாச்சு. விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட்டையும் போட்டாச்சு. ஒன்றும் நம்மள்கிட்ட கேட்குறது ஒன்றும் இல்லை. நான் வீடியோ ஷூட் பண்ணுறது தான், அந்த டைமில் பண்ணிவிட்டு போகிறது. அதுக்கப்புறம் ஒரு தேங்காவை அப்படியே திருவிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கிடணும். மஞ்சத்தூள் நம்ம போடுவது ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. அது பார்க்குறதுக்கும் நல்ல மஞ்சள் கலரில் இருக்குமா. 1 டீஸ்பூன் சோம்பு போடணும், பொடி. அது நல்லா இருக்கும். அப்படி போடும்போது பாதி ஒரு 1/4 டீஸ்பூன் முழுசாகவும் போடணும். முழுசாகவும் போடும்போது நல்லா மணக்கும். இதை கை வச்சு தானே நம்ம இந்த மசாலாயை நல்லா விரவுறதுக்கு அப்படி வச்சுட்டு நிற்கும். மிக்சியிலலாம் போடக்கூடாது. 1 டீஸ்பூன் வத்தல் பொடி இதை போடணும். போட்டுட்டு கை வச்சு தானே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்படி செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருந்து நான் சாப்பிடும்போது, கரண்ட் இல்லை மிக்சியில் போடணுமே அப்படின்னு நினச்சிட்டு ஒன்றும் இருக்க வேண்டாம். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம ஈஸியாகவும் வேலையும் முடியும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நம்ம கேரளா ஸ்டைலாகும் இந்த கனவா பொரியல் நம்ம செய்து காமிக்கிறது நல்ல டேஸ்ட் இருக்கும். அப்புறம் இந்த தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் யோசிக்க ஒன்றும் வேண்டாம். அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வற்ற வச்சு தான் நம்ம இதை எடுக்கணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அடிப்பொலி. எங்கே போச்சுன்னு கேட்டால் மதி கனவா பொரியலெல்லாம் உடனே காலி ஆகிட்டுது எங்கள் வீட்டில். இப்போ தண்ணி ஒரு மாதிரி இந்த லூஸாக கிடக்குது, இதாக பொரியல்னு அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது நம்ம கிளறி 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 அந்த தண்ணியை நல்லா வற்ற வச்சு எடுக்கும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.